ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா கட் பீட்ஸ் தான் பார்க்க போகிறோம். கட் பீட்ஸ் வச்சு எப்படி வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். கட் பீட்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. கட் பீட்டில் குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து கட் பீடு, இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து டியூப் பீடுன்னு சொல்லுவோம். இதுலேயும் நிறைய வந்து கலர் ஷேட்ஸ் வந்து கிடைக்கிது. கோல்டன் கலர், காப்பர் கலர், நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து கிளாஸ் டைப்பில் இருக்கிற கலர், நெக்ஸ்ட் மெஹந்தி கலரில் இருக்கும், நெக்ஸ்ட் ஆன்டி கலர்ஸில் இருக்கும், நெக்ஸ்ட்டு கலராக நம்ம ட்ரெஸ்ஸோட கலருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இந்த டியூப் பீட் கிடைக்கிது. இந்த டியூப் பீடை வந்து கட் பண்ணி எடுக்கிறது தான் கட் பீடு. ஸோ அந்த கட் பீட்லேயும் வந்து நிறைய கலர்ஸ் கிடைக்கிது. கட் பீட்லேயுமே நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது அதை விட ரொம்ப குட்டி, இதை விட குட்டியான சைஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கட் பீடு, டியூப் பீடு, கத்தானா பீடு அப்படின்னு சொல்லுவோம். இதோட வெரைட்டி வந்து நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணலான்னு சொல்லலாம். சுகர் பீடு யூஸ்வலாக நம்ம ரெண்டாக போட்டு லோட் பண்ணலான்னு சொல்லியிருப்பேன். இது வந்து நம்ம சிங்கிள் பீடாக தான் போட்டு ஒர்க் பண்ணோம். ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீடில் எடுக்க வராது. இது ஒரு பெரிய வேலை கிடையாது. நீங்கள் 1 or 2 டைம் வந்து பவுலில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டு இந்த நீடில் வந்து இந்த மாதிரி நீடிலோட டிப் மட்டும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி போட்டு இந்த மாதிரி லைட்டாக குத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நீடில் வந்து வந்துடும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை கரெக்டாக உங்களுக்கு வரலை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு பவுல்லையோ அல்லது வந்து நீங்கள் ஃப்ரேம்லேயே கூட குத்திட்டு பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டூல் கூட இருக்குது. ஸோ அது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம், நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த டூலில் வந்து போட்டுட்டு, அதாவது ஒரு முறை மாதிரி சின்னதாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போட்டுட்டு அதுலேருந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும். எப்பவும் போலேயே நீடில் இருந்து த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன் மேலே. இப்போ குட்டியாக ஒரு பேக் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணலாம். இந்த டியூப் பீடு, அதாவது டியூப் பீட், கட் பீட், கத்தான பீட் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இந்த கட் பீட் வந்து நம்ம சிங்கிளாக தான் போடுவோம். இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த த்ரெட்டு வந்து கட் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் வந்து மெஷின் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், அயன் நீடில் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பொறுமையாக ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் த்ரெட்டு நல்லா கட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைனுக்கு இந்த மாதிரி கேப் விட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சரி த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். சரி த்ரெட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் வந்து கண்டிப்பாக இந்த கட் பீட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா கட் பீட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதில் வந்து நம்ம த்ரெட்டு வந்து பட்டு ஈஸியாக கட் ஆகிட்டே வரும். அதனால் வந்து உங்களுடைய பொறுமையை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து சரி த்ரெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்கள் மெஷின் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்காக தான் வந்து நிறைய பேர் நைலான் த்ரெட் இந்த பீடு ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் நைலான் த்ரெட் இப்போவே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் மெஷின் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் சரி த்ரெட்டில் 1 or 2 லைன் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மெஷின் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு வந்து தள்ளி எந்த அளவுக்கு உங்களுக்கு தள்ளி ப்ராக்டிஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பீடை தள்ளி போடுங்க. நெருக்கமாக போடுறதுக்கு நான் ஏற்கனவே வந்து சுகர் பீட்லேயே நான் சொல்லியிருப்பேன். நான் ஒரு பீடு கிட்ட இன்னொரு பீடை தள்ளிட்டு பக்கத்துலேயே வந்து குத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெருக்கமாக ஒரு லைன் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து டியூப் பீட் வச்சு ஒர்க் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்கள் இந்த குட்டியான பீடு கட் பீட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டியூப் பீட் வந்து பெரிய பிரச்சனையாகவே இருக்காது. ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம். ஸோ இதை விட ஆக்சுவலாக இந்த கட் பீட் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டியூப் பீடும் இதை விட குட்டியாக ஒரு பீடு கட் பீட்லேயே குட்டி சைஸ் காமிச்சிடலாம். அதுவும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஒரு லைன், அது மட்டும் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த கட் பீடும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். கிடச்சிச்சு உங்கள்கிட்ட மெட்டீரியல் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆரி மெட்டீரியலும் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 200லேருந்து மெட்டீரியல் கிட் வந்து இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கவங்க வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன், டீட்டெயிலில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் வந்து நீங்கள் சிங்கிளாக கேப்பிட்டு ஒரு லைனும் நெக்ஸ்ட்டு நெருக்கமாக ஒரு லைனும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த குட்டி பீடும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் 2 பீடாகவே எடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் பீட்னா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 பீடாக வச்சு ஒர்க் பண்ணிடலாம். ஸோ அதை வந்து நீங்கள் லோடிங்கில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இப்போ லீஃபில் வந்து ஃபில் பண்ணுறீங்க, ஒரு குட்டியான லீஃபில் ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 3 கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிளாக யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் இந்த டியூப் பீடு கட் பீடெலாம் வந்து ஒன்று ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் லீஃபுக்கு வருது அப்படின்னாலும் இந்த கட் பீடை வந்து நீங்கள் 2 or 3 ட்ரை பண்ணலாம். பட் வந்து இது கொஞ்சம் அந்த குட்டி பீடோட இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கட் பீடு கொஞ்சம் தூக்கி
இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து 2 ட்ரை பண்ணுங்கள். லீஃபில் வந்து ஃபில்லிங்கில் 2 ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லீஃப் பெருசாக சின்னதாக வரைஞ்சிருக்கீங்க அதை பொறுத்தா இருக்குது. ஃபஸ்ட் எதுவுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி நீங்கள் சிங்கிள் பீடாகவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ டியூப் பீடு வந்து கண்டிப்பாக சிங்கிள் பீடாகவே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இந்த பீடு வந்து அதாவது இந்த குட்டியான கட் பீட்லேயே வந்து சின்ன சைஸ் வந்து நான் 2 பீடாக தான் நான் போட்டிருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த கட் பீட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரெட்டு வந்து கட்டாய் தான் வரும். பட் வந்து நீங்கள் கண்டினியூவாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. எதையுமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாகிடும். அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஸ்டிச்சோடு வந்து முடிச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைன் போட்டோம் முடித்தோம் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு ஷேப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ரவுண்ட் ஷேப்லேயோ ஸ்கொயர் ஷேப்லேயோ ஒரு ஸ்டாரோ ஒரு ஹார்ட்டோ எதுலையாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக டிசைனில் மேக் பண்ணி காமிங்க அவுட்லைனாக. ஸோ டிசைனில் நீங்கள் மேக் பண்ணும்போது தான் உங்களுடைய அந்த நீட்டான அவுட்புட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இந்த பீட்ஸ்லாம் கொஞ்சம் பத்திரமா டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வாயில் போட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா கிளாஸில் வந்து இதெல்லாம் மேக் பண்ணியிருப்பாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.